கச்சபையின் உத்தரவுப்படி இந்த பிரகலாதனை மத யானைகளை விட்டு மிதிக்க செய்யுங்கள். மகாபிரபு, அந்த அதிசயத்தை என்னவென்று சொல்வேன். இளவரசர் தரையில் கிடத்தி யானைகள் ஏறி விட்டோம். அப்போது படீர் என்று பூமி பிளந்து கொண்டது. இளவரசர் உள்ளே போய்விட்டார். பூமி மூடிக்கொண்டது. யானைகள் அந்த இடத்தை கடந்து சென்றவுடன் மறுபடியும் படீர் என்று பூமி பிளந்து கொண்டது. இளவரசர் சந்தோஷமாக வெளியே வந்துவிட்டார். மகாபிரபு, கேவலம் மாந்திரீகன் செய்யக்கூடிய வேலையை இந்த மாயவன் செய்திருக்கிறான். வேறொன்றுமில்லை. இழுத்துக் கொண்டு வாருங்கள் அந்த பிரகலாதனை. பிரகலாதா, இப்பொழுது என்னை தெய்வம் என்றுதானே வணங்கினாய்? தந்தி, ஆகாயத்திலிருந்து விழுகின்ற அத்தனை மழை துளிகளும் சமுத்திரத்தை தானே செல்கின்றது. அதே போல் தங்களை போன்ற சித்திர தேவதைகளுக்கு செலுத்தும் வணக்கங்கள் அத்தனையும் அந்த ஹரிபரந்தாமனுக்குத்தான் அர்ப்பணமாகிறது. சிந்தத்தனமான வேலைகளை செய்யும் சித்திர தேவதைகள் என்று என்னை சொல்லிவிட்டாரே. அவமானம், அவமானம். உன்னை சித்திரவதை செய்ய வேண்டும். உன்னை கொல்ல மனம் வரவில்லையே. உடனே போய் கொண்டு வாருங்கள் ஒரு பாம்பை பிடாரணி. கண்கண்ட கடவுளே, கால் தவழுகிறானுங்க. நாகங்களிலே எது கொடுமையான விஷம் உள்ளது? இந்த கார்கோடகம் பாம்பு தாங்க ரொம்ப விஷம் உள்ளது. அது நம்மகிட்ட இருக்குதுங்க. அந்த பாம்பை எடுத்து இவனை கடிக்க விடு. பச்சை பிள்ளைங்க பார்த்தா பால்வடி நம்ம இதை என்னத்துங்க கடிக்க விடணும். எனக்கு மகனாக பிறந்த இவன் என் பெயரை சொல்ல மறுக்கிறானடா. நீங்க இந்த சின்ன விஷயத்துக்காக பாம்பை விட்டு கடிக்க செய்யணும். உங்க பேரை நான் சொல்ல வச்சு விடணுங்க. நீயா சொல்ல வச்சு விட? அப்புறம் பாருங்க நீங்க. இளையராசா, என்னங்க இது சின்ன சங்கதி? இதுக்கு போய் அப்பாவுக்கு கோபத்தை மூட்டிக்கிட்டு அவர் என்னமோ பாம்பு விஷணுங்கிறாரு. எங்க இந்த கார்கோடகம் பாம்பு இருக்குதுங்களே, அது கடிக்க வேணாமுங்க. காத்து விட்டா போதும் பொசுக்குன்னு உசுறு போடுங்க. அப்பா பேர் மறந்து போச்சுங்களா? நான் ஞாபகப்படுத்துற, சொல்லுங்க பாப்போம். என்ன அரச மண்டபமா அல்லது ஆண்டிகள் நடத்தும் பஜனை மண்டபமா? எடனா கூட நாராயணா, இது விசப்பானுங்க. நான் விசப்பையும் தைக்கல, இந்த வாயையும் தைக்கல. சேவகரையா விரட்டல விரட்டல, நான் காவந்து பண்ண வேறு கூட இல்லாம வந்துட்டேனுங்க. கூடையை கூட எடடா எடடா. இந்த ஜென்மத்தில் உன்னை மறுபடியும் உயிரோடு பார்ப்பேனா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தேன். என் கண்ணு கண்ணு. லீலாவதி, உன் உள்ளத்திலே கொந்தளித்துக் கொண்டிருக்கும் பிள்ளை பாசம் அத்தனை உருவிக்கே கொட்டி தீர்த்து விட்டேன். பிறகு நான் சொல்வதை செய். என்ன செய்ய வேண்டும்? வேறென்ன எனக்கு செய்ய வேண்டும்? என் பெயரை சொல்ல வைக்க வேண்டும். அதுதான் முடியாத காரியம் என்று முடிவாகிவிட்டதே. அப்பொழுது முடியும் காரியத்தை செய்யலாம் அல்லவா? தாராளமாக செய்யலாம். என்ன செய்ய வேண்டும்? இந்த விஷம் கலந்த பாலை உன் கையால் உன் மகனுக்கு கொடு. என்ன தடுமாறுகிறாய்? பெற்ற தாய் குழந்தைக்கு விஷம் கொடுப்பதா? பெற்ற குழந்தை தந்தையின் பெயரை சொல்ல மறுப்பதா? அதுவும் இதுவும் ஒன்றாகி விடுமா? தர்க்கவாதம் செய்து உன் பிள்ளையை தப்பிவிக்க முயலாதே. நான் முடிவான கட்டத்துக்கு வந்துவிட்டேன். குடிவிட்டத்தை உங்கள் பாதங்களை பற்றிக் கொண்டு கேட்கிறேன். என் கையால் என் குழந்தைக்கு விஷம் கொடுப்பதை விட அந்த விஷத்தை உங்கள் கையால் எனக்கு கொடுத்து விடுங்கள். லீலாவதி, முன்பே நான் சொன்னேன் என் முடிவான நிலையை பற்றி. இப்பொழுது நீ கொடுக்க மறுத்தால் நானே கொடுத்து விடுவேன். வருங்கள், தாங்கள் சொன்னதை செய்ய நான் முயற்சிக்கிறேன். அதை என்னிடம் கொடுங்கள்.
கண்ணே பிரகலாதா, இதுவரை உன் தந்தை உனக்கு எத்தனையோ தண்டனையை கொடுத்தார். அத்தனைக்கும் மேலான கொடிய தண்டனையை இப்பொழுது எனக்கு கொடுத்து விட்டாரடா. உன் கையால் உன் குழந்தைக்கு விஷத்தை கொடு என்று உன் தந்தை சொல்லும் போதே எனக்கு பாதி உயிர் போய்விட்டதடா. இனி உனக்கு கொடுக்கும் முறை என் உயிர் நிலைத்திருக்குமா? என் செல்வமே, நீ எனக்கு குழந்தைதான். ஆனாலும் இந்த இக்கட்டான நிலையில் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேனடா. உன் தாயின் உயிர் நிலைக்கவாவது ஒரு முறை, ஒரே ஒரு முறை உன் தந்தையின் பெயரை சொல்லடா. சொல்லடா பிரகலாதா, சொல்லடா. அம்மா, தந்தைதான் அகந்து கொண்டு அறியாமல் பேசுகிறார் என்றால் தங்களையம்மா அஞ்ஞான விடவில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள் அம்மா. தந்தை எனக்கு எத்தனை தண்டனை கொடுத்தார். அத்தனையிலும் என்னை காப்பாற்றிய அந்த ஹரிபரந்தாமன் இந்த அற்ப விஷயத்திலிருந்து தானா என்னை காப்பாற்ற மாட்டார்? பாருங்களம்மா, இதற்குள்ள இருப்பது யாரென்று பாருங்களம்மா. என் கண்ணுக்கு எதுவுமே தெரியவில்லையேடா. என்னம்மா, பார்க்கடலில் படுத்திருக்கும் எம்பெருமான் விஷம் கலந்து இந்த பால் கிண்ணத்திலும் பள்ளி கண்டிருக்கிறாரே, அது உங்கள் கண்ணில் படவில்லையா? இல்லையேடா. அம்மா, பரந்தாமன் பக்தருக்கு பால் என்ன விஷம் என்ன தயங்காமல் குடுங்கம்மா. லீலாவதி, வாய்ப்படி. என்ன அவனுடன் போய் வாதம் செய்து கொண்டிருக்கிறாய்? தங்கள் பெயரை சொல்ல வைக்கத்தான் நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அவனோ தான் நம்பும் ஹரிக்கடவுள் தன்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு கடவுள் அரியோ நரியோ, உனக்கு யாரடி கடவுள்? எனக்கு கடவுள் தங்களை தவிர வேறு யார்? நான் சொல்லுகிறேன், கொடை. கொடுத்து விடட்டுமா? கொடை. தாங்கள் எனக்கு கணவர் மட்டுமல்ல, ஆக்கவும் அழிக்கவும் அல்ல சகல சக்தியும் படைத்த கடவுள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த விஷத்தை என் கையால் என் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். பிணமாக நிற்கும் என்னை ஏன் பார்க்கிறீர்கள்? உயிரிழந்து சவமாகிவிட்ட நம் குல குழந்தை பாருங்கள். ஏன் சுவாமி, எல்லா உலகமும் தங்களை இரண்யேஸ்வரன் என்று வணங்க வேண்டும் என்றுதானே வரம் வாங்கினீர்கள். ஆனால் நானோ தாங்கள் சகலமும் சாதிக்க வல்ல சக்தி படைத்த சர்வேஸ்வரன் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் என் குழந்தைக்கு விஷம் கொடுத்தேன். இப்போது என் குழந்தைக்கு உயிர் கொடுங்கள் என்று நான் கேட்க வரவில்லை, உங்களை என்று நம்பினேனே, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்கள் என்று நான் உங்களிடம் மடியேந்தி பெற்று கேட்க வந்திருக்கிறேன். லீலாவதி, உன் மகன் எந்த கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலோ அதை விட 10 மடங்கு அந்த கடவுள் மீது நான் பக்தி வைத்திருந்தேன். கடலில் வீசி எறிந்தேன், காப்பாற்றினான். யானைகளை விட்டு மிதிக்க செய்தேன், காப்பாற்றினான். எத்தனையோ தண்டனைகளை கொடுத்தேன், காப்பாற்றினான். கேவலம் இந்த விஷயத்தில் இருந்து காப்பாற்றித்தானே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையில் தான் உன்னை விஷம் கொடுக்க சொன்னேன். சந்தர்ப்பம் பார்த்து என்னை சதி செய்து விட்டான். நான் குழந்தை பாசம் உள்ளவன். எந்த தேவாதி தேவனும் என்னை கொல்லக்கூடாது என்று வரம் பெற்றவன். அப்படி வரம் பெற்ற இவன் குழந்தை பாசத்தினாலே தன்னை தானே அழித்துக் கொள்ளட்டும் என்று பூர்த்தி செய்து விட்டார். லீலாவதி, அன்று என் தம்பியை கொன்றார், இன்று என் குழந்தையின் உயிரை கொடுத்து விட்டார். அவன் அரச
வாங்க வேண்டும் என்று எண்ணுகிறார். நான் அவரை ஒழிக்காமல் விடவே மாட்டேன். பிறந்தாமா என்று நம்பிக்கொண்டிருந்தாயே, இப்பொழுது உன்னை காப்பாற்றியது யாரடா? கேவலம் பகுத்தறிவற்ற அந்த பாம்புக்கு உன் மீது இருந்த இரக்கம் கூட நீ நம்பிய அந்த பரந்தாமனுக்கு இல்லையே. என்னை காப்பாற்றியது பாம்பா? ஆமடா, பாம்புதானே வந்து உன் உடலில் இருந்த விஷத்தை எடுத்துச் சென்றது. அல்லவே, அந்த பரந்தாமனே வந்தல்லவா விஷத்தை எடுத்தார். என்னடா உளறுகிறாய்? இப்படி ஒரு பைத்தியம் பிடித்த குழந்தை எனக்கு வந்து பிறந்ததே பாம்புதானடா என் கண்களுக்கு தெரிந்தது. தாங்கள் அப்படி நினைத்து பார்க்கிறீர்கள். பரந்தாமனாக எண்ணி பாருங்கள், உங்கள் கண்களுக்கும் பரம்பொருளாகவே காட்சியளிப்பார். நிறுத்தவும் உபதேசத்தை. இவன் கண்களுக்கு பரந்தாமனாகவும் என் கண்களுக்கு பாம்பாகவும் தோன்றுவதென்றால் அதனுடைய அந்தரங்கம் என்ன? தம்பி, இதில் என்ன இருக்கிறது அந்தரங்கம்? உனக்கு என்னடா தெரியும் அந்த மாயவனின் சூழ்ச்சியை பற்றி? நீ நேற்று பிறந்த பயல். அவன் நான் இருக்கும் இடத்திற்கு வர அஞ்சுகின்றான். அவனுக்கு மட்டும் ஆண்மை இருந்தால் அவன் சுய உருவத்தோடு என் எதிரே வர சொல். தம்பி, இந்த இடத்தில் இல்லாத ஒருவர் தானே இங்கு வர சொல்ல முடியும். அப்படி என்றால் அவன் இங்கே இருக்கிறான் என்று சொல்கிறாயா? இங்கு மட்டுமில்லை, எங்கும் நிறைந்திருக்கிறார். பொதுவாக சொல்லாதே. அவன் இருக்கும் இடத்தை குறிப்பிட்டு சொல்ல உன்னால் முடியுமா? மன்னிக்க வேண்டும் தந்தையே, அவர் இல்லாத இடத்தை குறிப்பிட்டு சொல்ல உங்களால் முடியுமா? சுமாராக பேசி என் ஆத்திரத்தை மூட்டாதே. குறிப்பிட்டு சொல். அவன் எங்கிருக்கிறான்? எங்கு பார்க்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புகிறீர்கள்? வாய்ப்படி இந்த துணி இருக்கிறானா? இந்த துணியில் என்ன தந்தையே? அன்றெல்லாம் அறுப்பிலும் குறும்புத்தனமாய் பேசாதே. இந்த தூணில் இருக்கின்றானா? தூணில் என்ன, துருப்பிலும் இருக்கிறார் எம்பெருமான். இருக்கிறான். இல்லை, இரண்டில் ஒன்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மாயாவியோ அரியோ நரியோ எனக்கு தேவையில்லை. இந்த தூணில் இருக்கின்றானா? இருக்கிறார் ஏகநாயகன். நிச்சயமாக. இருந்தால் வா வெளியே. ஒடுக்க முடியாத மகா உக்ரமூர்த்தியாக அமர்ந்திருக்கின்றார். தேவர்களே, இங்கு மட்டுமல்ல
அவரது உக்கிரத்தால் எழுந்துள்ள ஜுவாலையின் தகிப்பு சகல புவனங்களிலும் பரவி சதா பனிப்படலத்தில் சூழப்பட்டு குளிர்மயமாக இருக்கின்ற திருக்கையிலாயுமே உருகத் தொடங்கிவிட்டது. அதை உணர்ந்துதான் உடனே புறப்பட்டு யான் இங்கு வந்தேன். அண்ணலே, தாங்கள் அருகில் சென்று அவர் உக்கிரத்தை சாந்தப்படுத்துங்கள். தேவையில்லை. எந்த குழந்தையின் நம்பிக்கையை மெய்ப்பித்து காட்டுவதற்காக இந்த உருவெடுத்தாரோ, எந்த குழந்தையின் சத்தியாகிரகத்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து அனல் பிளம்பாக அமர்ந்திருக்கிறாரோ, அந்த பிரகலாதனை தவிர அவரை சமநிலைமைக்கு கொண்டு வர யாராலும் முடியாது. குழந்தாய் பிரகலாதா, அப்பனே, பார்த்தாயாவும் பரந்தாமனின் உக்கிரத்தை. இந்த உக்கிரம் இன்னும் சில வினாடிகள் நீடித்தால் சகல புவனங்களுமே பொசுங்கிவிடும். அந்த புவனங்களில் இருக்கிற உயிரினங்களை எல்லாம் காக்கும் பொறுப்பு இப்பொழுது உன் கையில் இருக்கிறது. அப்பனே, உன் கையில் இருக்கிறது. நீதான் அவரை அமைதிப்படுத்த வேண்டும். நீ அவர் அருகில் சென்றாலே சாந்தமாகி விடுவார். போ.